என்ன மேட்ச்ரா டேய், லாஸ்ட் மேட்சாடா இந்த மாதிரி மேட்ச் விளையாடுவீங்க? ஸ்ரீலங்கா இப்படி ஆடிட்டு போயிட்டானுங்களாடா, கடைசி பயமுறுத்திட்டு போயிட்டானுங்க கொஞ்சம் தான். ஆனா ஃபைனலுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேட்ச் விளையாண்டுட்டு ஃபைனல் போறது ரொம்ப ரிஸ்க் இந்தியாவை பொறுத்தவரை. பட் இன்னைக்கு வந்துட்டு மேட்சோட ஹீரோ யாரு அப்படின்னா ஷனக்கா தான். தலைவன் ஷனக்கா வந்துட்டு தன்னால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் வச்சு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு விக்டரி தந்துடணும் அப்படின்னு தான் விளையாண்டுட்டு இருந்தான். அவன் மட்டும் அந்த 3 ரன் ஓடி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைவ் அடிக்காம நம்ம மேட்சை தோத்துருப்போம். அவனுக்கு ஜாலியா வீட்டுக்கு போயிருப்பானுங்க, நிஷங்கா நிம்மதியா இருந்திருப்பான், ஜெயசூர்யா ஜாலியா போயிருப்பாரு கண் கலங்காம. ஆனா தலைவன் ஒரு டைவ் அடிச்சு, சம்பந்தமே இல்லாம டைவ் அடிச்சா, தலைவன் பாஞ்சு போய் விழுந்து மேட்சை கெடுத்து விட்டுட்டு போயிட்டான்ப்பா. அந்த நேரத்துல ராணாவும் பால ஒழுங்கா பிடிக்கல, சொதப்பி விட்டுட்டான், அவனுங்க ஜெயிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் வந்து அதுல ஒரு கான்ட்ரவர்சி ஆகி ஏன்பா நீ அவுட்டு கொடுத்தாரு அவனை கேட்டுட்டு கடைசி எப்படியோ வின் பண்ணிட்டோம் கைஸ். இப்படி ஒரு மேட்ச் விளையாண்டுட்டாடா போவோம். பட் இன்னைக்கு மேட்சோட ஹைலைட் என்னன்னா நிஷங்கா தான். 10 நிஷங்கா வந்துட்டு முன்னாடி இருந்தே சூப்பரா விளையாண்டுட்டு தான் இருந்தான். பட் இன்னைக்கு தான் நிறைய பேர் பார்த்துருக்கானுங்க, அவன் உண்மையிலே சமையல் ஆடுவான், ஒரு பாக்கெட் டைனமைட்னு சொல்லிட்டு இருப்பானுங்க, சூப்பரா விளையாடுவான். பட் இன்னைக்கு தான் உண்மையிலே விளையாண்டானுங்க, சாம்பியன் மாதிரி விளையாண்டா. சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச அவுட் ஆன பால் கூட சூப்பரான ஷாட்டு தான். பட் அங்க ஃபீல்டர் நிக்க வச்சு நேக்கா தூக்கிட்டானுங்க. சொல்ல போனா ஹர்ஷித் ராணாவெல்லாம் இன்னைக்கு செம்ம ரிவெஞ்ச் கொடுத்தான். ஹர்ஷித் ராணா பாலை எரியிற மாதிரிலாம் போனா நிஷங்கா பார்த்து சப்புன்னு 6 எல்லாம் வச்சுட்டு இருந்தான். ஹர்ஷித் ராணாவுக்கு மரியாதையே கொடுக்காம. பட் அட் லாஸ்ட் ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். பட் அது ஒரு நல்ல ஷாட், அவுட் ஆயிட்டான். இன்னொரு சைடு பார்த்தோன்னா குசால் பெரேரா காட்டடி. அவர் எப்பவுமே அக்ரெசிவா விளையாடுறாள் தான். குசால் பெரேரா வந்துட்டு எப்பவுமே ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேயர் தான், ஆதி காலத்துல இருந்து அவர் தான் ஸ்டைலே அக்ரெசிவா விளையாடுறதுதான். இன்னைக்கு அது நடந்துருச்சு, அவசரப்பட்டு இறங்கி வந்து அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. பட் உண்மையிலே பெஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏசியா கப்ல இதுதான். எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சுமே ஒரு மாதிரி மந்தமா டல்லா தான் போயிட்டு இருந்தது இந்த ஏசியா கப் ஃபுல்லாவே. ஆனா இந்த மேட்ச் ஒர்த்து. ஆனா இந்த மாதிரி மேட்சை விளையாண்டுட்டு ஃபைனல் போகும்போது கொஞ்சம் ட்ரபிள். ஏன் தெரியுமா? இதுலயே வந்துட்டு அந்த எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி ரொம்ப ஒரு க்ளோஸான மேட்சை விளையாண்டுட்டு நீங்க ஃபைனல் போய் ஃபேஸ் பண்ணீங்க ஏதாவது ஒரு டீம்னா, உங்களுக்கு இந்த மேட்ச்லயே நிறைய எனர்ஜி, எக்ஸாஸ்ட், அந்த டோப்போமைன்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ ஃபைனல் போகும்போது கொஞ்சம் கம்மியா போவீங்க அப்படின்றது ஒரு உலக விளக்கமா நான் வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா தான் உள்ள போறானுங்க. என்ன பாகிஸ்தான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போவானுங்க. பங்களாதேஷ் நினைச்சிருந்தா ஃபைனல் வந்திருக்கலாம். அவனுங்க ஃபேன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ண காரணம் அசால்ட்டா பங்களாதேஷ் வந்துட்டு பாகிஸ்தான் அடிச்சிருக்கலாம். நான் கூட லிட்டன் தாஸ் இந்த மேட்ச்லயும் லிட்டன் தாஸ் வெளியே வச்சிருக்கீங்க, ஏன் டைரக்டா ஃபைனல்ல தான் லிட்டன் தாஸ் ஆடுவாரோ அப்படின்னு வச்சிருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா உண்மையிலேயே லிட்டன் தாஸ்க்கு இன்ஜுரி தான். பாகிஸ்தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் சருன்னு விட்டானுங்க பங்களாதேஷோட. பங்களாதேஷ் சூப்பரா பவுலிங் போட்டானுங்க. டஸ்கின் வந்தா சருன்னு தூக்குனா. அந்த 5 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் மட்டமான ஃபீல்டிங் பண்ணி ரன் அடிக்க விட்டு தான் ரன்னை ஏத்தி விட்டு தோத்தானுங்க. பங்களாதேஷ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிட்டானுங்க, பாம்பாட்டம் ஆட ஆரம்பிச்சாங்க. போகும்போது பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டு போயிட்டானுங்க. இருந்தாலும் நம்ம பாகிஸ்தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒரு வழியா சஞ்சு சாம்சன் ஆடிட்டான்ப்பா. சஞ்சு சாம்சன் ஒரு வழியா ஆடிட்டான். பும்ராக்கும் டூபேக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டானுங்க. யாரு வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம பயலுக்கு தான் வந்தானுங்க. ஹர்ஷித் ராணாவும் ஹர்ஷ்தீப்பும் வந்தானுங்க. ஹர்ஷ்தீப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னதான் ஓவர்ல ரன்னு கொடுத்திருந்தாலும் எண்டிங்ல புடிச்சிட்டான். ஹர்ஷ்தீப்பை பத்தி நமக்கு எல்லாருமே தெரியும். ஹர்ஷ்தீப்போட ஸ்டைலே அதான். என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல அவன் ரன்னு கொடுத்தா எண்டிங்ல வந்து பிடிச்சிரும் அப்படின்னு. ஆனா ஹர்ஷித் ராணா அப்படி இல்லை, நான் எப்ப போட்டாலும் ரன்னு கொடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் தான் ஹர்ஷித் ராணா. இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் டன் அ கிரேட் ஜாப். குல்தீபா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி அவனுங்க 2 பேர் தான் நல்லா போட்டானுங்க. மத்த எல்லார் பாலே அடி. இன்னொரு இது ரொம்ப பார்த்துருக்க வேண்டியது என்னன்னா, சில பிளேயருக்கு இன்ஜுரி ஆயிருக்குது நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும்தான் போட்டான், அதோட போயிட்டான். வந்தான் குசால் மெண்டிஸோட விக்கெட் எடுத்தான், அதோட போயிட்டான். அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்துட்டு ஒரு 6 தடுக்க போகும்போது டைவ் அடிச்சான், ஒரு ஜம்ப் பண்ணுவான், அதை அவன் ஹாம்ஸ்ட்ரிங்ல பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அவன் பாதியிலே வெளியே போயிட்டான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவன்லாம் இன்னைக்கு சூப்பரா விளையாண்டான். அவன் ஒரு 49, சஞ்சு சாம்சன் 39, அபிஷேக் சர்மாவை பத்தி சொல்லவே வேண்டாம், காட்டுத்தனமான அடி. சுமன் கில் சொதப்பிட்டான்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் தான். தீக்ஷனாலாம் வேற லெவல்ல அந்த கேட்சை பிடிச்சிட்டு போயிட்டான். பட் சூரியகுமார் கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அவுட் ஆயிட்டே இருக்கான், என்னன்னே தெரியல அவனுக்கு. மற்றபடி பார்த்தோன்னா எல்லாருமே நல்லா தான் விளையாண்டுருக்கானுங்க. அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரை நான் சொல்றது இது நடந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு. எல்லா மேட்சும் விளையாண்டுட்டு ஃபைனல்ல போய் 1 டிஜிட்ல அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், செம காண்டாயிருவேன். எல்லா மேட்சும் வெயிட்டா ஆடிட்டு ஃபைனல்ல போய் 1 டிஜிட்ல அவுட் ஆனா சரி டென்ஷன் ஆயிடுவேன். நல்ல வேளை இன்னைக்கு அபிஷேக் சர்மா வந்துட்டு சூப்பர் ஓவருக்கு கொண்டு வரல. ஸ்மார்ட்டான மூவ் சூரியகுமார் வந்தான் சூப்பர் ஓவருக்கு. ஏன்னா
ஒருவேளை அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அபிஷேக் சர்மா போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ப்ரெஷர் தான். சொல்ல போனா 3 ரன் அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல சூப்பர் ஓவர்ல. ஒரு விக்கெட் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எப்படி அடிக்க போறோம் அப்படின்ற பேனிக் வந்துடும். நம்ம ஆள் போட்டுக்கு உள்ள வந்துட்டு நான் சுத்திரம் படுறேன்னு சுத்தி அவுட் ஆகி ப்ரெஷரை போடுறதுக்கு பதிலாக அவனை உட்கார வச்சுட்டு சூரியகுமார் மாதிரி காம் மைண்டட் பர்சன்ஸ் அண்ட் கில்லும் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டானுங்க. சொல்ல போனா அந்த சூப்பர் ஓவர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏன் அது ரன் அவுட் கொடுக்காம திருப்பி வந்துட்டு அதை பாலை போட விட்டானுங்க அப்படின்னா, அது ரன் அவுட் தான். ஆனா ஹர்ஷ்தீப் என்ன பண்ணுவான்னா, இங்க ஸ்ட்ரைட்டா இருக்கிற அம்பையர் பார்த்து அப்பீல் கேட்பான். அந்த ஆளு கையை தூக்கிடுவாரு. அந்த ஆளு எனக்கு தெரிஞ்சு ரன் அவுட்டுக்கு தான் மறந்து கையை தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சிட்டாரு. ஏன்னா ஸ்கொயர் லெக் அம்பையர் தான் அவுட் கொடுக்கணும், ஹர்ஷ்தீப் வந்துட்டு அங்கதான் கேட்கணும். ஆனா இந்த அம்பையர்கிட்ட கேட்பான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் மறந்து அவுட் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு அது வந்துட்டு இல்ல கேட்சுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்துட்டானுங்க அவனுங்க ஸ்ரீலங்கா. அது இதுன்னு எடுத்து சமாளிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் அவர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஹர்ஷ்தீப் வந்துட்டு அடுத்த பாலே வந்து விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டான். சொல்ல போனா ஷனக்கா வந்துட்டு துடிக்கிறான் மேட்ச்ல, டேய் நான் அவுட் ஆறேன்டா அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு ஷனக்கா அந்த டைவ் அடிச்சான் பாத்தீங்களா, சரியான சிரிப்பு. எல்லாம் திட்டுறானுங்க. ஸ்ரீலங்கன் டக் அவுட்ல இருந்து ஜெயசூர்யா வந்து பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. மனுஷன் எந்திரிச்சு திட்ட ஆரம்பிச்சா, டேய் ஓடுறா வெண்ண. எனக்கே அப்படிதான் இருந்து. நான் ஒரு இந்தியன் ஃபேன், எனக்கே டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க ஓடுறா. எதுக்கு அந்த சைடு போய் டைவ் அடிச்சு விழுந்தா. இந்த மேட்ச் ஒரு சிரிப்பாவே போயிட்டு, ஐயோ போய் டேய் கடைசி மேட்சாடா இப்படி போய் வைப்பீங்க. பட் ஒர்த்தான மேட்ச், லாஸ்ட் மேட்ச். பட் நான் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ஹை பேஸ்டான ஒரு மேட்ச் விளையாண்டுட்டு ஃபைனல் போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ஃபீலோட தான் போவீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க வின் பண்ணிட்டீங்க, ஒரு க்ளோஸ் மேட்ச் அப்படின்ற ஒரு டோபமைன்ஸ் அந்த என்னது பர்சனல் கிளாரிட்டிலாம் நடந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதோட போகும்போது ஒரு வியர்டான ஃபீலிங் வரும். இன்னொன்னு சொல்றேன், பாகிஸ்தானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது கைஸ். நான் சொல்லிட்டேன், நம்ம ஏற்கனவே அவனுங்களை போட்டு பயங்கரமா ஓட்டிட்டோம். நேஷனல் ஆந்தமுக்கு பதிலாக ஜிலேபி பேபி சாங்கை போட்டு ஓட்டணும். கை கொடுக்காம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மாஸ் காட்டணும். சண்டை போட்டு அவனுங்களை அடிச்சோம். 2 சின்ன பசங்க போட்டு ஹாரிஸ் ராஃபா அடிச்சிட்டு இருந்தானுங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு ஃபைனல்ல போய் செஞ்சுட்டானுங்கன்னு வைங்களேன், ரொம்ப அசிங்கமா போயிடும். ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆயிரும். அது நடந்துடக்கூடாது, நடக்காது. இருந்தாலும் அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கும் ஒருவேளை ஏதோ பாகிஸ்தான் வந்து திடீர்னு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில நடந்துச்சு தெரியுமா 2017ல, எல்லாம் கன்ஃபார்ம் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா ஃபக்கர் ஜமான் அன்னைக்கு அடிச்சு நம்ம நோபால் போட்டு 300 ரன் தாண்டி போய் கோட்டை விட்டு முகமது அமீருக்கு பேய் பிடிச்சு பவுலிங் போட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானுங்கப்பா நம்மள. அந்த மாதிரி ஒரு ஃபைனல் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு இதுதான் ஒரு மாசான ஃபைனல் நினைக்கிறேன். பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விளையாட போறோம். உங்க யாருக்காச்சும் ஒருவேளை பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கு ப்ரோ அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு வியர்டான ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கு, திடீர்னு போய் ஃபைனல்ல தோத்துருவோமோ அப்படின்னு. நடக்காது. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியதான். பட் இன்னைக்கு காம் மைண்டட் யாருன்னா சூரியகுமார் யாதவ் தான். முக்கியமா அந்த நிஷங்காக்கு வந்துட்டு தெளிவா அங்க ஃபீல்டர் வச்சா பாத்தீங்களா, அங்க வச்சு தூக்குன மாதிரி இருந்துச்சு. பட் அது சூப்பர் ஷாட் நிஷங்கா ஆடினது. நிஷங்கா வந்து இன்னைக்கு சூப்பர் மைண்ட் மாதிரி தான் லேண்டா, மரியாதையே கொடுக்கல. நீ எப்படி வேணாலும் போடு, நான் அடிக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி போட்டான். முக்கியமா அந்த ஹர்ஷித் ராணாவெல்லாம் அடிச்சதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சுப்பா. ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் ஒரு பால் போடுவான், தலையிலே அடி வாங்குவான் நிஷங்கா, உடனே போயிடுவான். அதுக்கப்புறம் கன்கஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு 6 சப்புன்னு அறைவான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டொக்கு வைப்பான். ஹர்ஷித் ராணா பாலை எரியிற மாதிரி பண்ணுவான். அதுக்கப்புறம் அடுத்த பால் 6 அடிச்சுட்டு அப்படியே ஹர்ஷித் ராணாவை பார்த்துட்டே போவான். சூப்பரா இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கு. பட் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஃபீல்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லிப்பரியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஏசியா கப் டோர்னமெண்ட்லயும் சரி, சாம்பியன்ஸ் டிராஃபி டோர்னமெண்ட்லயும் சரி, ஐபிஎல்லையும் சரி, ரொம்ப ஃபீல்டிங் விடுறானுங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒன்லி பேட்டிங் அண்ட் பவுலிங்கை பத்தி மட்டும் தான் கன்சிடர் பண்ண மாதிரி இருக்கு. வர கிரிக்கெட்ல வந்துட்டு ரொம்ப ஃபீல்டிங் விடுறானுங்க. பங்களாதேஷ் நேற்று தோத்ததுக்கு காரணம் அவனுங்க பேட்டிங் இல்லை, அவனுங்க ஃபீல்டிங் தான். சொல்ல போனா அவ்வளோ ஃபீல்டிங் மட்டமா விட்டானுங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் கொஞ்சம் ரன்னை கன்சியூம் பண்ணி தோத்துட்டானுங்க. சொல்ல போனா அவனுக்கு ஜெயிச்சிருக்கலாம். பாவம் பங்களாதேஷ் ஃபேன்ஸ் எல்லாம் அழுதுருப்பானுங்க. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் சொல்லவே வேண்டாம், அவங்க அழுதுட்டு தான் இருப்பானுங்க. சரி இந்த ஒரு மேட்சாவது வின் பண்ணிட்டு போலாம். நிறைய ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் தான் வந்தானுங்க இந்தியன் ஃபேன்ஸோட. ஏன்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா. ஏன்னா எல்லாருக்குமே இந்தியாவோட விளையாடுறது பார்க்க தான் பிடிக்கும். அதனாலே வந்துட்டு நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க போல. பட் கண்டிப்பா ஜெயிச்சுட்டாவது போகலாம் அப்படின்னு நினைச்சிருப்பானுங்க. நம்ம மண்ணள்ளி போட்டுட்டோம். ஃபைனலுக்கு எனக்கு தெரிஞ்சு சம கூட்டம் வரும் கைஸ். ஃபைனலுக்கு தெரிஞ்சு சம கூட்டம் வரும். பாகிஸ்தானை மட்டும் அடிச்சிட்டோம் வேற லெவல்ல இருக்கும். 3 வாட்டி அடிச்ச மாதிரி சப்புன்னு 3 வாட்டி வடிவேல் அடிப்பான் தெரியுமா அந்த வின்னர் படத்துல, அந்த மாதிரி
அந்த மாதிரி நடந்துரும். ஒருவேளை ஃபைனல் அவனுங்க அடிச்சிட்டாங்கன்னா ஐயோ இது ஒரு ரேஜ் பைட் வீடியோவாயிரும். அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுக்க வேண்டியதா இருக்கும். பட் பரவாயில்ல, சூப்பரா விளையாண்டானுங்க. மேன் ஆஃப் த மேட்ச் வந்து நிஷாங்காக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஹி டிசர்வ்ஸ் இட். சொல்ல போனா யாருக்குமே நல்ல வேலை வேற யாருக்கும் கொடுக்கல, இந்தியன் பிளேயருக்கலாம். ஏன்னா அவன் தான் இன்னைக்கு வந்துட்டு ஐ கேச்சர் ஆயிட்டான். சொல்ல போனா அந்த லெவல்ல விளையாண்டான். அவன் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அவன் இருந்திருந்தான் இல்ல, சனக்கா வந்து ஓடி இருந்தாலே ஜெயிச்சிருக்கலாம். முட்டாதனமா ஓடாம டைவ் அடிச்சுட்டு ஜோக் பண்ணிட்டு இருந்தான் உட்காந்துட்டு, ஜோக்கர் மாதிரி. ஸோ இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு எல்லாருக்குமே தெரியும், வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா ஸ்குவாட் வந்துருச்சு. பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் டெஸ்ட் மேட்ச்சுக்கு. தேவதத் படிக்கல் உள்ள வந்திருக்காருப்பா. ஜெகதீசன், தேவதத் படிக்கல், இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ் யாரெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கா அப்படின்னா ஜெகதீசன். திடீர்னு என்னையா எங்க இருந்து இவெல்லாம் தூக்கிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அபிமன்யு ஈஸ்வர காணும், கருண் நாயர் காணும். கருண் நாயர் என்ன ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்த உலகம் யூனிவர்ஸ் தான் வந்து காப்பாற்றணும் கருண் நாயர். இனிமேல் எவனுமே வந்துட்டு கருண் நாயர் டிசர்வ்டுன்னு ஒரு மெசேஜை கூட போட மாட்டானுங்க. அந்த அளவு கருண் நாயர் இங்கிலாந்து சீரீஸ்ல பண்ணிட்டு போயிட்டான். ஸோ வந்திருக்கிறது யாருன்னா தேவதத் படிக்கல் வந்திருக்காரு. எங்க இருந்து தேவதத் படிக்கல் வந்தான்னு தெரியல. அக்ஷர் பட்டேல் வந்திருக்கான், தெரிஞ்ச விஷயம் தான். வைஸ் கேப்டன் வந்து ஜடேஜா, பிகாஸ் ஆஃப் ரிஷப் பண்ட்ஸ் இன்ஜுரி. ரிஷப் பண்டால வர முடியாது, ஆகாஷ் தீபால வர முடியாது, பிகாஸ் இன்ஜுரி கன்சர்ன் தான். மற்றபடி கம்போஜ் இவங்களை பத்தில யாரும் கேட்க போறது இல்லை. கம்போஜ், ஷாகுல் தாகர்லாம் வரல, எக்ஸ்பெக்டட் தான். பட் ஜெகதீசன்லாம் உள்ள போட்டது ரொம்ப இதா இருந்துச்சு. அபிமன்யு ஈஸ்வர் வந்து விளையாடவே இல்லை. சொல்ல போனா அவன்லாம் எதுக்கு டீமுக்கு உள்ள கொண்டு வந்து அவனை பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்கன்ற ஐடியாவே இல்லை எனக்கு. வந்தாலும் வெளியே தான் உட்காந்துருக்கான் பாவம். பட் பாப்போம், வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியாலாம் சப்ப. எனக்கு தெரிஞ்சு இந்தியாலாம் ஈஸியா ஜெயிச்சிருவானுங்க. முதல்ல நான் இந்த ஏசியா கப் அடிக்கணும். பாகிஸ்தான் வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸா இருப்பானுங்க. நம்ம லேட்டா போவோம். லேட்டா போய் இந்த மேட்ச்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கழுவ வேண்டியது இருக்குதும். நல்லா மசாஜ் பண்ணிட்டு சண்டே போய் அபிஷேக் சர்மா டேய் 1 டிஜிட்ல மட்டும் அவுட் ஆகும், நீ டென்ஷன் ஆயிருவேன். நல்லா வந்தோன்னு அட்டி ஷஹீன் ஷாஃப்ரிடி அடிச்சுக்கிட்டே மரியாதையே கொடுக்காத. மாடா ஷஹீன் ஷாஃப்ரிடியா மரியாதையே கொடுக்காத, வச்சு சாத்தி எடுத்துரு கில்லு. நீ ஒரு பக்கம் நில்லு, 4 போட்டு இப்படி தட்டுன்னு வச்சுக்கிட்டே இருற மாப்பிள்ள. நீ அடிச்சுக்கிட்டே இரு. அங்க திலக் வர்மாக்கு இன்ஜுரி இல்லாம இருக்கணும், ஹர்திக் பாண்டியாவுக்கும் இன்ஜுரி இல்லாம இருக்கணும். எப்படியாவது அந்த இன்ஜுரி சரியாயிட்டு இவனுங்க வந்து பாத்துக்கணும். சஞ்சு சாம்சன் டே சோக்கு மட்டும் ஆகாத, நீ வர்றியா ஒரு 2 6 அடிச்சுட்டு கூட அவுட் ஆயிட்டு போ, சோக்கு மட்டும் ஆயிட்டு போறது. மற்றபடி எனக்கு பவுலர்ஸ் மேல கான்பிடன்ட் இருக்கு. பும்ரா கொஞ்சம் சரியா போட மாட்டேங்கிறான். பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கொஞ்சம் பும்ரா நல்லா ஆடுறானுங்க, பழகிட்டானுங்களோ என்னமோ தெரியல. ஸோ பார்ப்போம் கைஸ், பார்ப்போம் என்ன நீங்க வந்து யார் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை நான் வந்து பார்த்து ரசிக்கிறேன். ஓகே, ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், and see you in the video and remember it, always be on top. Cheers.